வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரியூஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாட்டர் பாட்டில் வச்சு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிசர் வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவை மேல் பாட்டும் கீழ் பாட்டும் தான். நடுவில் இருக்கிற பார்ட் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம பாத்திரம் விளக்குற பஞ்சு வைக்க தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாத்திரம் விளக்குற பஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா, அதே வாட்டர் பாட்டில் மேல் மூடி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கம்பி நார் யூஸ் பண்ணோம்ல, அந்த கம்பி நார் தான். இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் வச்சு கூட கட்டிக்கலாம், இல்லைன்னா உங்ககிட்ட சணல் இருந்தால் சணல் வச்சு கூட கட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ரப்பர் பேண்ட் வச்சு தான் காட்டியிருக்கேன். நான் இப்போ பண்ணுற மாதிரி நீங்களும் அந்த வாட்டர் பாட்டிலில் கட்டிக்கோங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, பாத்திரம் விளக்க தான் யூஸ் பண்ண போகிறோம். சில பேர்த்துக்கு சோப்பு ஒத்துக்காமல் இன்ஃபெக்ஷன் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கையும் சோப்பு கரை படியாமல் இருக்கும். நீங்களும் சட்டுன்னு பாத்திரம் விளக்கி முடிச்சிடலாம். இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை சிங்க் க்ளீன் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் பிளேட் வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன தட்டு வைக்க தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போது கட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு விட்டு ஒரு கோடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா கத்தியை ஹீட் பண்ணிட்டு கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சிசர் வச்சும் கட் பண்ணியிருக்கேன், கத்தி ஹீட் பண்ணியும் கட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் பிளேட் வைக்கிற ஷேண்டாக தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம், நம்ம இப்போ வாட்டர் பாட்டில் மூடி வச்சு தான் ஒரு ரீயூஸ் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இஞ்சியில் தோல் சேர்த்துறதுக்கு இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கையில் நான் இதை மாதிரி பூண்டு உரிக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை பாருங்கள். நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சட்டுன்னு கையே வலிக்காமல் எவ்வளோ இஞ்சாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி தோலை சீவி எடுத்துடலாம். மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும்.